ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வீட்டு விருந்து. இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான அதே நேரம் ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த துவரம்பருப்பை 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் 3/4 கப் துவரம்பருப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடிட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த புளி நல்லா ஊறட்டும். இப்போது சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் பார்த்துடலாம். ஒரு கேரட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சொரக்காய், 2 முருங்கைக்காய், 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காய்கறி மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன காய்கறி இருந்தாலும் முள்ளங்கி, கத்திரிக்காய், அவரைக்காய், மாங்காய், உங்ககிட்ட எந்த காய்கறிலாம் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த காய்கறியெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போது சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 6-7 பூண்டு பல் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு 5 நிமிஷம் காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. 5 நிமிஷம் கழித்து காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் முடிஞ்ச அளவு கல்லுப்பு சேர்த்துக்க பாருங்கள். இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அந்த கேப்பில் நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச பருப்பும் ரெடி ஆயிருச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம பருப்பு வேக வச்ச குக்கரில் தண்ணி சேர்த்து அந்த பருப்பு தண்ணியை இந்த சாம்பார் கூட சேர்த்துருங்க. அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியில் 1/4 கப் அளவு மட்டும் எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுங்க. இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி வைக்க வேண்டாம், அப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்சம் தண்ணி சுண்டுற மாதிரி சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். சுட சுட சூப்பரான டேஸ்டான சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ராஜி வீட்டு விருந்து. பாய்.